Hi everyone. So in this video we are going to learn a new lesson from 6th English Unit 3 Prose, a visitor from distant lands. So children, this lesson is about vegetables, how they came to India and who brought them to India. Okay. So these are the things that we are going to be discussing about in this lesson. Okay. So let's move to the lesson now. A visitor from distant lands. Mani's family lived in a village near Chenji in Villupuram district. Okay, so Villupuram districtல இருக்கிற செஞ்சின்ற ஒரு ஊர்ல மணிஸுடைய ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒன் டே வென் அம்மா சர்வ்டு பொட்டேட்டோ கறி, ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அம்மா வந்து பொட்டேட்டோ அந்த கிரேவியை சர்வ் பண்ணுறாங்க. Mani liked only a few vegetables, potatoes and lady's finger were the two that he liked very much. Okay, so Mani likes only few vegetables. அவனுக்கு ஒரு சில வெஜிடபிள்ஸ் தான் பிடிக்கும். And he likes potatoes and lady's fingers very much. அவனுக்கு வந்து பொட்டேட்டோ அந்த உருளைக்கிழங்கும் லேடிஸ் ஃபிங்கர் அந்த வெண்டைக்காவும் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? மணிக்கு. I don't want to eat potatoes today because they are foreign vegetables. Mani says that, Selvi, hereafter I will not eat potatoes because they are foreign vegetables. நான் இனிமேட்டு என்ன பண்ண மாட்டேன், பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேன் பிகாஸ் தே ஆர் ஃபாரின் வெஜிடபிள்ஸ். அது எல்லாமே அது வெளிநாட்டு காய்கறி. ஸோ தட் ஐ won't eat potatoes hereafter. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். நோ தே ஆர் நாட், செல்வி சொல்கிறா. நோ தே ஆர் நாட். அம்மா பாட் தம் ஃப்ரம் த வெஜிடபிள் ஷாப் நியர் த பஸ் ஸ்டாண்ட். ஐயோ அப்படிலாம் கிடையாது. அம்மா எதை வாங்கினா, அம்மா வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் இந்த வெஜிடபிள்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறா. ஓகே. அண்ட் மணி வென்ட் டு ஹிஸ் ஃபாதர். Appa, Selvi is too small to understand that potatoes are not from India. Okay, ஸோ அவன் என்ன சொல்கிறான், அம்மா செல்வி மணி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான், செல்வி ரொம்ப சின்ன பொண்ணு, ஷி காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஷி காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. அவளுக்கு தெரியல இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து வரல, பிகாஸ் தே கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட வந்து மணி சொல்கிறான். ஸோ வாட், இப்போ இருக்கட்டும் அதுக்கு என்ன அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அவர் டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி ஷுட் பை அண்ட் ஈட் லோக்கலி க்ரோன் ஃபுட். எங்கள் டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம நாட்டில் விளைஞ்ச அந்த காய்கறி மட்டும்தான், நம்ம லோக்கலில் விளைஞ்ச அந்த காய்கறி மட்டும் தான் சாப்பிடணும் எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ரிப்போர்ட்டிங், ஹீ இஸ் கம்ப்ளைனிங் அபவுட் செல்வி டு இஸ் ஃபாதர். ஓகே. She also told us to use things made in our country. அது மட்டும் இல்லை, எங்கள் டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நாட்டில் செய்கிற அந்த பொருட்களை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். வாட் எல்ஸ் டிட் யுவர் டீச்சர் டெல் யூ? அதுக்கப்புறம் உங்கள் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி மணிக்கிட்ட கேட்குறா. அண்ட் யூ cannot order tomato soup either or even pineapple juice. Okay, so listen, Mani told that hereafter he won't eat that potatoes because they are from foreign countries, isn't it? So father is telling him that you cannot order potato soup either. இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது, நீ பொட்டேட்டோ சூப்பும் சாப்பிடக்கூடாது, அண்ட் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ் நீ குடிக்கக்கூடாது பிகாஸ் தேர் ஆல்சோ ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி. அது கூட என்ன பண்ணிருக்கு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு? Potatoes, lady's finger, and tomato, pineapples. So they are all vegetables. These all vegetables and fruits came from other countries, from foreign countries. Okay. Then you cannot eat popcorn the next time we go to the when we go to watch a movie. அம்மா சொல்கிறாங்க, நம்ம அடுத்த டைம் சினிமாவுக்கு போகும்போது என்ன பண்ணக்கூடாது, நீ பாப்கார்ன் கூட சாப்பிடக்கூடாது பிகாஸ் பாப்கார்ன் ஆல்சோ ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Money, then you cannot order anything. Selvi is Selvi is kidding his brother that you cannot eat anything hereafter. You cannot order anything hereafter. So he's making joke at his brother. Why can't I eat a popcorn or soup or anything that I want to? நான் ஏன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன் சூப்பு சாப்பிடக்கூடாது, ஏன் பொட்டேட்டோ கறி சாப்பிடக்கூடாது, ஏன் பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது, சூப் குடிக்கூடாது? So he's asking question like that. Don't you know that corn, tomatoes and even ladies fingers all came from other countries? உனக்கு தெரியாதா, tomatoes, ladies fingers and even all some other vegetables came from other countries. இது எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. Because they are not coming from our own country, they are coming from foreign countries. Mom told him like that. Really? How did they come to our country, Amma? Did they get on an aeroplane and come here?
ஓ! அப்படியா? இதெல்லாம் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்துச்சு? அதுவே ஃப்ளைன்ல ஏறி வந்துருச்சா? அதுவே ஏரோப்ளேன்ல ஏறி அதுவே இங்க வந்துருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்கிறா. அப்பா சொல்றாரு, "No, no. Some merchants brought them here long ago by sea." Father says that some merchants means வியாபாரிகள். Some merchants brought them to India by traveling on the sea. கடல் வழியா என்ன பண்ணாங்க? They came to India to sell these vegetables. இந்த வெஜிடபிள்ஸ நம்ம நாட்டுல விக்கிறதுக்காக அவங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. So that is when all these vegetables came to India. அப்பதான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு அப்பா சொல்றாரு. Why did they bring vegetables to India? எதுக்கு அவங்க அந்த வெஜிடபிள்ஸ் இந்தியாக்கு எடுத்துட்டு வந்தாங்க? He is asking question. Mani is asking his father that why did they bring all these vegetables to India? எதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம இந்தியாக்கு எடுத்துட்டு வந்தாங்க? அப்படின்னு வந்து ஃபாதர் கிட்ட மணி கேட்குறான். அம்மா அப்பா laughed. 2 பேருமே சிரிக்கிறாங்க. They could have brought some sweets. Why did not they? அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் வரும்போது when they came to India with the vegetables, they should have brought some sweets with them. என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க கூட கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எடுத்து வந்திருக்கணும். Because I love sweets so much அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றா. People came to India in search of spices, especially black pepper. A man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. Okay, so people came to India in search of spices. Spices என்றது வந்து இந்த நம்ம பிரியாணிலாம் போடும்ல இந்த கார வகைகள், ஸோ இந்த மசாலா வகைகள். ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்பைசஸ். ஓகே, ஸோ ஆல் திஸ் ஃபாரின் பீப்புள் கேம் டு இந்தியா இன் சர்ச் ஆஃப் ஸ்பைசஸ், எஸ்பெஷலி பிளாக் பேப்பர். அவங்க நம்ம நாட்டுக்கு எதுக்கு வந்தாங்கன்னா இந்த ஸ்பைசஸ், இந்த நறுமண பொருட்கள், இந்த மசாலா பொருட்கள், இதை வந்து வாங்கறதுக்காக, இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் வெளிநாட்டு பீப்புள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. எஸ்பெஷலி ஃபார் பிளாக் பேப்பர். முக்கியமாக எதுக்காக வந்தாங்கன்னா பிளாக் பேப்பர், கருப்பு பெப்பர்ன்றது வந்து மிளகு. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் this purpose all these foreign people came to India. Okay, a man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. ஸோ வாஸ்கோட காமான்றவர் வந்து ஒரு போர்ச்சுகல் கண்ட்ரி சார்ந்தவர். ஸோ he came to India, especially to Kerala. Because why he came to Kerala? Because Kerala is the only place which is growing lot of pepper. Okay, where you can find lot of pepper. கேரளாவில் தான் இந்த பெப்பர்ன்றது நிறைய விளையும். ஸோ தட் வாஸ்கோ ட காமா கேம் டு கேரளா இன் சர்ச் ஆஃப் பிளாக் பேப்பர். ஓகே, டு டேக் தம் பேக் டு ஹிஸ் கண்ட்ரி. Imagine the joy of the sailors when they reached Kozhikode and found black paper. They took a lot of paper back to their country. Okay, so you can see in the picture that is called Kozhikode. Okay, that is where Vasco da Gama arrived first. அங்கே தான் வாஸ்கோ ட காமா ஃபர்ஸ்ட் வந்தார். எங்கே வந்தார்? கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடுன்ற ஒரு ஏரியா, ஒரு ஒரு சிட்டிக்கு தான் அவர் வந்தார். ஓகே, விச் இஸ் லொக்கேட்டட் இன் த நியர் டு த சீக்கு பக்கத்திலே இருக்குது. Imagine the joy of the sailors when they reached Kozhikode and found black paper. You know, all these foreign people came to India in search of black paper, isn't it? So when they saw the black paper, the people became so happy, so joyful. So all these foreign people became so joyful, so happy when they saw the black paper in Kerala. Okay, so that after that, all these foreign people took a lot of pepper back to their country. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த ஃபாரின் பீப்புள் எல்லாருமே அந்த பெப்பர்ஸை அவங்களுடைய கண்ட்ரிக்கு நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க. They took spices from India. ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஸ்பைசஸ், இந்த நறுமண பொருட்கள், இந்த வாசனை திரவியங்கள், இதெல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஃபாரின் பீப்புள் they took them back to their country. எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் see it in the picture. There is a place located near the sea, that is called Kozhikode, which is in Kerala. கேரளாவில் இருக்குது அந்த இடம் தான், that is called Kozhikode. Okay. Yes, but who brought these vegetables into India? Okay, I can understand that. Vasco da Gama came to India in search of black pepper, and they took a lot of black pepper back to their country. Then who brought these vegetables to India? அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் யார் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்குறான். The Portuguese brought them to India. Potato was one of those vegetables. Portugal-ன்றது country, Portuguese-ன்றது nationality. Okay. So India, name of the country. Okay, Indian, name of the nationality. Okay, இப்போ இந்தியாவில் வாழ்கிற மக்கள், இந்தியான்றது வந்து இந்த நாட்டுடைய பெயர், இந்தியன்ன்றது இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுடைய பெயர். ஓகே, லைக்வைஸ் போர்ச்சுகல் இஸ் the name of the country. Portuguese is the name of the people who lives in the country Portugal. Okay. So potato was one of those vegetables. When all these Portugal people came to India, they brought
vegetables with them, especially lot of vegetables, and potato was one of them. அதில் வந்து பொட்டேட்டோவும் ஒன்று. Mani and Selvi looked at the potato curry on their plates and quickly began to eat. Okay, so after that, Mani and Selvi look at the potato in their plate and started eating them very faster. Okay, wow, this potato has traveled so far. ஐயோ, இந்த பொட்டேட்டோ ரொம்ப தூரம் நம்ம கடந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ தட் ஹி சேஸ் லைக் தட். ஹூ? மணி. கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர். அப்போது சொல்கிறாங்க, செல்விகிட்ட வந்து சொல்கிறான், அம்மா சொல்கிறாங்க, செல்வி அந்த ஃபாரின் விசிட்டரை நீ அப்செட் பண்ணாதா. ஹூஸ் ஃபாரின் விசிட்டர் ஹியர்? த பொட்டேட்டோ. ஓகே. Selvi pulled a long green chili out of the curry. Who is our foreign visitor? Amma, you are making fun of me. Okay. ஸோ என்ன சொல்கிறாங்க, who is our foreign visitor? யார் நம்ம நாட்டினுடைய நம்ம நாட்டு யார் அவர் விசிட்டர், ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? செல்வி. யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ, என்னை வச்சு நான் காமெடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படி சொல்கிறேன். நோ, Amma is not making fun. She is talking about that foreign fruit chili. Okay, so she's not making fun. Father says that your mother is not making fun. She is talking about the foreign fruit chili. And the foreign fruit எது? இந்த சில்லின்றது இந்த மிளகா இருக்குல்ல, that is called chili. So she is talking about the foreign fruit chili. Okay. Chilies were very popular in South America, but no one else in the world knew of this spicy fruit. Okay, so chilies were very popular in South America. Okay, so South America is the first place for the chili to grow up. So South America avula da first these vegetables cultivated. Okay, so no one else where it came from. நம்மளுக்குலாம் தெரியாது எங்கேருந்து இந்த மிளகா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, because these chilies came from South America. One day, a sailor named Christopher Columbus sailed to South America. Okay, one day the sailor named Christopher Columbus. Christopher Columbus, you know about him. Okay, he sailed to South America. So அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வந்து actually he is from England country. So he went to America. Okay, he went to America, especially South America. Sailed-na கடல்ல பயணம் செய்யறது தான் இங்கிலீஷில் sailed அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. This sailor was actually looking for India. He wanted to buy black pepper. Instead, he found South America and the chili. Actually, this sailor, Christopher Columbus, who was looking for India. அவர் எந்த நாட்டை தேடிட்டு இருந்தார்? இந்தியாவை தேடிட்டு இருந்தார். பிகாஸ் ஆஃப் வாட்? டு கெட் த பிளாக் பேப்பர். பிகாஸ் இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் இஸ் ரிச் இன் பிளாக் பேப்பர். நம்ம இந்தியாவில் தான் பிளாக் பேப்பர் நிறைய விளையுது. ஸோ தட் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வாஸ் லுக்கிங் ஃபார் இந்தியா டு கெட் த பிளாக் பேப்பர் பேக் டு தர் கண்ட்ரி. அவருடைய கண்ட்ரிக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணார், இந்த இந்தியாவை தேடிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி வென்ட் டு அமெரிக்கா. தேர் ஹி ஃபவுண்ட் அ சில்லி. தெரியாம என்ன பண்ணிட்டாரு, அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. தேர் ஹி ஃபவுண்ட் வாட்? தேர் ஹி ஃபவுண்ட் சில்லிஸ். ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். ஐயோ, என்ன ஒரு பாவம் கொலம்பஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறான். இட் வாஸ் அ லிட்டில் சேட், பட் பிகாஸ் ஹி வென்ட் டு சவுத் அமெரிக்கா ஹி ஃபவுண்ட் த சில்லி. It was as spicy as the black pepper, and so Christopher Columbus packed the chili and took it back to his country with him. Okay, so it was a little sad, but because he went to South America, so அவர் ரொம்ப கஷ்டம் தான், பட் இருந்தாலும் அவர் அமெரிக்கா போன உடனே he found what? He found the chili. It was as spicy as the black pepper. அது வந்து black pepper-ஓட ரொம்ப காரமாக இருந்துச்சு. And so Christopher Columbus packed the chili and took it back to this country. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, he packed all the chilies from South America and he took them back to his country. அவர் என்ன பண்ணிட்டாரு, அது எல்லாத்தையும் அவர் கண்ட்ரிக்கு எடுத்துன்னு போயிட்டாரு அப்படின்னு அம்மா செல்வி கிட்ட சொல்றாங்க. பட் ஹவு டிட் இட் கம் ஹியர்? ஓகே, அப்புறம் எப்படி இந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அவர் வந்து அமெரிக்காவுக்கு போனார், அங்கேருந்து அந்த வெஜிடபிள்ஸ் அவர் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறீங்க. தென் ஹவு திஸ் சில்லிஸ் கேம் டு இந்தியா? நம்ம இந்தியாவுக்கு எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணி இஸ் ஆஸ்கிங் இஸ் ஃபாதர். Chili was one of the things that the Portuguese brought to India. Okay, I told you already that Portuguese, these people brought a lot of vegetables to India. Okay, and the chili was one of them. அந்த சில்லி வந்து அதில் அந்த வெஜிடபிள்ஸில் ஒன்று அப்படின்னு அப்பா சொல்கிறார். Chilies are cultivated more in Ramanathapuram district of Tamil Nadu. Okay, so Ramanathapuram, which is Ramanathapuram district, is the famous is the district in Tamil Nadu which is very famous for chili.
இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த ராமநாதபுரத்தில் தான் இந்த சில்லிஸ் நிறையா விளைவிக்கிறாங்க, நிறையா விளையுது அப்படி சொல்கிறாங்க. In India, chili was first brought into Goa, and the people there learned to use this new spice in their cooking. Before the entry of chilies, pepper was used in cooking. Okay, so where the chili came to India, okay, where it reached, where this where this chili reached in India. This chili reached first brought to into கோவாவில் தான் ஃபர்ஸ்ட் இந்த சில்லி வந்துச்சு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ இது கோவா இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் த சில்லி டு அரைவ். அதுதான் வரதுக்கு முதல் இடம். ஸோ பிஃபோர் த சில்லிஸ் த பிளாக் பேப்பர் வாஸ் யூஸிங் இன் தர் ஃபுட். ஓகே, ஸோ பிஃபோர் அந்த அந்த மிளகாய்க்கு அப்புறமா அது முன்னாடி எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பெப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் தே டி நாட் ஹாவ் தட் சில்லி, ஸோ தட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே ஆர் யூஸிங் பெப்பர் இன் தர் ஃபுட். So do you know, chilies were first known as Kovai mirchi. Soon there were many different kinds of chili. First ஒரே ஒரு வகை தான் இருந்துச்சு, சில்லியில் ஒரே ஒரு வகை தான் இருந்துச்சு. அது வந்து கோவை மிர்ச்சின்ற ஒரே ஒரு வகை தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா there are lot of chilies came to in the world. Okay, there are different species of the chilies out there. One is looking big, one is looking long, one is looking short, one is using for bhaji. So there are different kinds of chilies out there in the world. Some were long and thin, and some were fat and stubby. People in India and Sri Lanka began to use this in their cooking. Soon it spread to many other parts of the world. Okay, so first ஒரே வகை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா it became different species of chilies, so that people started using them in their food. Okay. First, India and Sri Lanka, these two countries started using this spices chili. After that, it spread all over the world. அதுக்கப்புறம் எங்க இது உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. Selvi and Mani looked at the chili on their plate. Okay, what a long distance you have traveled. ஐயோ, இந்த சில்லி வந்து எவ்வளோ தூரமாக ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு செல்வி சொல்கிறா. அண்ட் how you make our food delicious. டெலிஷியஸ்ன்றது டேஸ்டி. ஓகே, நீ இந்த மிளகா வந்து நம்மளுடைய ஃபுட்டை எவ்வளோ டேஸ்டி ஆக்குது. ஸோ இட் மேக்ஸ் அவர் ஃபுட் ஸோ டெலிஷியஸ். Okay, so if there is no spicy in our food, means it won't be delicious, it won't be tasty. So that this chili gives delicious to the food. Okay, tasty to the food. They shouted and quickly took a bite of the chili. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு உடனே பண்ணுறாங்க, சில்லி எடுத்து வாயில கடிக்கிறாங்க. To waste you would be very bad, and so we are going to eat you. உங்களை வேஸ்ட் பண்ண விரும்பல, so that we are going to eat you. Who says like that? Selvi says like that. I don't want to waste you, so that I'm going to eat you. So she says like that. And Mani says, oh, it's so hot and spicy. ரொம்ப காரமா ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். Okay, so this is what the lesson. So children, this lesson is about vegetables and who brought them to India, and how they came to India. So all these things we have seen in this lesson. So what you have to learn is, you have to understand first one thing, that these vegetables that we have learned from these lessons are not from our local country, are not from our own country. They are from other countries like America and Portuguese. Okay, so these vegetables were brought to India by the foreign people. Okay, and so you have to know who came to India in search of black pepper. In search of black pepper, who came to India? Yes, who came to India? Vasco da Gama. Okay, who came to India? Yes, Vasco da Gama. So you have to, Portuguese named Vasco da Gama, he was looking for black pepper. Okay, so he came to India. So this is what we have seen in this lesson. So let's எல்லாம் நல்லா படித்து நல்லா questions answers கரெக்டாக எழுதணும்.